கடலை கடந்து ஒரு 3 நாள் பிரயாணம் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லை. ஒரு மாராயன்கிற ஊருக்கு வந்துட்டாங்க. அங்கே போனால் கொஞ்சம் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை குடித்தா அந்த தண்ணீர் எப்படி இருக்குது? கசப்பாக இருக்குது. எல்லாரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட உணரல பாருங்க. அப்போ கூட ஆண்டவர் அதை குறை சொல்கிறாங்க. மோசே ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கசப்பான தண்ணியில் ஒரு மரத்துண்டை வெட்டி போடு, அது மதுரமாய் மாறிவிடும். ஒரு மரத்தை வெட்டி அதில் போடுறாங்க, அது மதுரமாய் மாறிடு. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். இயற்கையாக நம்ம தண்ணியில் எதனா மரத்தை போட்டால் அது ஒன்றும் தண்ணியினுடைய நிலைமை மாறாது. ஆனால் இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதம் எதை தெரிவிக்கிறது என்றால், கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையின் மரத்திலே உங்கள் பரிகாரியாய் அவர் தொங்குவார். உங்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வளவு கஷ்டப்பா இருந்தாலும் கிறிஸ்து உங்களுக்காக பரிகாரியாய் மாறினார். அதை நினைங்க, மதுரமா மாறுங்க. எவ்வளவு கஷ்டப்பா இருந்தாலும், ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் வாழ்றதை விட சாகலாம், எனக்கு அவமானமா இருக்கு, எனக்கு நிந்தையா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் நிந்தைய பூமியில் இராதபடிக்கு அதை நான் நீக்கி போடுவேன், பிட்டிங்க எறிவேன் அப்படின்றார். சொல்லுங்க, என் வாழ்க்கை நிலை எவ்வளவு கஷ்டப்பா இருந்தாலும் அதை கர்த்தருடைய ஆவியானவர் மதுரமாய் மாற்றப் போகிறார், சுவையாய் மாற்றப் போகிறார், இனிப்பாய் மாற்றப் போகிறார், நறுமணமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா.